கட்ட பஞ்சாயத்துன்றது வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி அது தவறான ஒரு செயல். அவமானப்படுத்தி என் ஹஸ்பண்டையும் எங்க மாமனாரையும், அவ்வளவு மரியாதையான ஒரு குடும்பம் இன்னைக்கு வந்து காலில் விழுந்தாதான் அந்த ஊர்ல இருக்க முடியும், இல்லாட்டி கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இதுல பின்னணி முழுக்க முழுக்க யாரு அப்படி காரணம் அப்படின்னா வந்து திருப்பதின்ற அந்த பேங்க் மேனேஜர் தான். எங்கடா போட்டோ எடுக்கிற, எதுக்கடா ப்ரூஃப் ரெடி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு போனை தூக்கி போட்டு உடைச்சு, சிம் கார்டை பிடுங்கி அதையும் உடைச்சு, பிரச்சனையில வந்து பரந்தாமன்ற ஒரு ஆளை, ஊர் நிர்வாகிய, அவரும் வந்து ராஜ்கமலோட சித்தப்பா, எல்லாத்தையும் உடைக்கிறானுங்க. கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே உடைச்சு உள்ள வந்துட்டாங்க. வெளியில வாங்குறீங்க, இந்த குடும்பமே உயிரோட போகல. எத்தனை பேர் பண்ணாங்க? ஏதாவது ஒருத்தரோட உயிர் போயிருந்தா கூட சத்தியமா வந்து இது என்ன ஆயிருக்கும்னு சொல்ல முடியாது. அது என்ன வேணா நடந்திருக்கலாம். அடிதடி கேஸுக்காக ஏசி வராரு அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த வழக்கோட தீவிரத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஊருக்காக எல்லாத்தையுமே பண்ணி கடைசியில் அந்த ஊர் ஜனங்களே வந்து கடைசியில் கைவிட்டாங்க. சமூக நீதி ஆட்சி நம்ம தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் வந்து நிறுவன ஒரு தமிழ்நாடு இது. ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது அந்த தாட்கோ ஊழல் லோன். ஆதி திராவிடர்களுக்காக, எஸ்சி எஸ்டி மக்களுக்காக தமிழக அரசு, இந்திய அரசு கொடுக்குற இந்த சலுகையை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. அந்த அந்த ஊழலை வெளியே கொண்டு வரும், அந்த ஸ்கேம், முக்கியமா அந்த ஸ்கேமை வெளியில கொண்டு வாங்க. இந்த ஸ்கேமை வெளியில கொண்டு வரணும்னு நினைச்ச ராஜ்குமாரோட உயிர் காப்பத்து தமிழக முதல்வர் இதுக்கு கண்டிப்பா வந்து உடனே நடவடிக்கை எடுக்கணும். ஆண்டாண்டு காலமா வந்து விளிம்பு நிலையில இருக்கிற மக்களோட முன்னேற்றத்துக்காக இது தமிழக அரசு பண்றது. இதுதான் இந்த சமூக நீதி அரசு பண்ற ஒரு இந்த சலுகையில வந்து இவ்வளவு ஊழல் நடக்குது. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும். கட்ட பஞ்சாயத்து எல்லா கிராமத்திலையும் ஒழிக்கணும். தோழர் வணக்கம். வணக்கம். இப்போ சமீபத்துல உங்களுடைய வீட்டுக்காரர், அதாவது ராஜ்கமலை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்தது? உங்களுடைய பெயர் என்ன? நீங்க எந்த ஏரியா? கண்டிப்பா தோழர், என்னோட பேர் வந்து திவ்யா. என்னோட நேர் பேர் வந்து ராஜ்கமல். நான் வந்து என்னுடைய மாவட்டம் வந்து வேலூர் மாவட்டம். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அங்கே தான், படித்தது எல்லாமே அங்கே தான். நான் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறேன். என்னோட வேலைக்காக நான் சென்னை வந்தேன். நாங்கள் 2 பேருமே காதல் திருமணம், இருவேறு சாதி, அந்த சாதி மறுப்பு, இருவேறு சமூகம், அந்த சாதி திருமணம். இது நாங்கள் பெரியார் திடல்ல தான் சுயமரியாதை திருமணம் பண்ணிட்டோம். என்னோட ஹஸ்பண்டோட ஊர் வந்து பூர்வீகம், அவர் பிறந்து வளர்ந்து விளையாடின ஊர் எல்லாமே வந்து பழவேற்காடு தான். அவங்க தொழில் அந்த மீன் வளம் சார்ந்த தொழில் எல்லாமே வந்து அது எல்லாமே வந்து பழவேற்காடு தான். அவங்களோட குடும்பமும் வந்து ஒரு மீன்பிடி வாழ்வாதாரத்தை சார்ந்துதான் வந்து அவங்களோட குடும்பமும் இருக்குது. இப்ப பழவேற்காடுல என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு ராஜ்கமல் வந்து ஒரு தொடர்ச்சியா ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடில இருந்து இந்த தாட்கோ லோன் விஷயமா வந்து ஜனவரியில ஆரம்பிச்சது. இந்த பிரச்சனை வந்து ஜனவரியில வந்து கலெக்டர் சேர்ந்த அதிகாரிகள், அந்த ஆர்டிஓ, தாசில்தார், இந்த பேங்க் மேனேஜர், இவங்க எல்லாருமே வந்து ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. மீட்டிங் போட்டு அந்த இந்த மாதிரி ஒரு லோன் வருது. ஏன்னா ஒரு வேளாண் கடன் ஆகட்டும், ஒரு மீனவர்களுக்கான முன்னேற்றமாகட்டும், தமிழக அரசு வந்து தாட்கோ அப்படின்ற ஒரு லோன் வந்து அந்த விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு லோன். அது கடன் உதவி. அது போட்டு வாங்குறதுக்காகவும் வலை வாங்குறதுக்காகவும் வந்து ஊர்ல வந்து லோன் கொடுக்கறதா வந்து அப்பதான் அறிவிப்பு வருது. ஜனவரி மாசம் இது வந்து கலெக்டர் இதை அறிவிச்ச நிலையில வந்து பிப்ரவரி மாசம் இந்த அப்ளிகேஷன் வந்து போடுறாங்க. கிராமத்துல வந்து மொத்தம் 250 பேர் வந்து இந்த அப்ளிகேஷன் போடுறாங்க. அந்த 250 அப்ளிகேஷன்ல வெறும் 118 பேருக்கு மட்டும்தான் வந்து அந்த லோன் சாங்ஷன் ஆகுது. தாட்கோ லோன்ல வந்து கிட்டத்தட்ட 1,05,02,000 மானியம் வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. இந்த கொள்ளையடிக்கப்பட்டதுக்கான முக்கிய குற்றவாளி யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த கோளூர் பணப்பாக்கம் கூட்டுறவு வங்கி மேலாளர் திருப்பதி அவர்கள். திருப்பதி தான் அந்த பேங்கோட மேனேஜர். இவரோட சேர்ந்து கிராம நிர்வாகிகளை வந்து கிட்டத்தட்ட ஒரு 9-10 பேர் இதுல வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. பரந்தாமன், கம்பர், பென்னமுருகன், புல்லுமுருகன் அப்படின்னு சொல்லிட்டு இத மாதிரி இன்னொரு 5-6 பேர் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க. இங்க எல்லாருமே ஊர் நிர்வாகிகள் எல்லாருமே ஒட்டுமொத்தமா சேர்ந்து அந்த ஊரோட பணத்தை அடிச்சிருக்காங்க. மானியம் ஒரு குடும்பத்துக்கும் 89,000 ரூபாய் மானியம் வந்திருக்கு. மொத்தமா வந்து 2,90,000 93,000 ரூபாய் கிட்ட தர வேண்டியது. எல்லாருக்கும் 2 லட்சம் கொடுத்துருக்காங்க. தாட்கோ லோன் தான் இது வந்து தாட்கோல இருந்து கொடுத்த கடன், ஆதி திராவிடர்கள் முன்னேற்றத்துக்காக கொடுத்த கடன். இது எப்படி சித்தரிச்சிருக்காங்க அப்படின்னா, பேங்க்ல வந்து நகைக்கடன் மாதிரி சித்தரிச்சு, ஒரு வீட்டுக்கு 4 சவரன் நகை நீங்க வச்சீங்கன்னா தான் நாங்க வந்து இந்த கடனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு
ம். வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து 4 சவரன் நகை வச்சுதான் இந்த லோனை வந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்புக் வந்து அதாவது அதுக்குன்னு ஒரு சின்ன ஒரு நகை ரசீது சீட்டு மாதிரி அவங்க ரெடி பண்ணி அதுல வந்து 11.05% வந்து வட்டி வந்து அவங்க போட்டிருக்காங்க. இந்த வட்டி மாசம் மாசம் வந்து 11% வட்டி வந்து அவங்க கட்டணும் இந்த கடனை வாங்கிட்டு. ம். என்னன்னு இதுல என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து மக்களுக்காக கொடுக்குற இந்த தாட்கோ கடன் வசதி அந்த லோன்ல வந்து வட்டி கிடையாது. இது வந்து 0% வட்டி. ஆனா இதுல வட்டி போட்டு ஊர் மக்களை ஏமாத்தி, ஊர் பணத்தை கொள்ளையடிச்சு, அந்த மானியத்தையும் அடிச்சு, ஆஹ் பயங்கரமான ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல ஒரு பெரிய தாட்கோ லோன் ஸ்கேம பண்ணியிருக்காங்க. இது வந்து ஊழல் கரப்ஷன் சொல்றதுக்கும் மேல இது வந்து ஒரு ஸ்கேம். இது தமிழகம் மாதிரியான ஒரு முன்னேறிய மாநிலத்துல நம்ம நிறைய விஷயத்துல நம்ம முன்னேறி இருக்கோம். கல்வியில முன்னேறி இருக்கோம். கல்வி அறிவு, பெண் அடிமைத்தனத்துல இருந்து நம்ம வெளியில வந்திருக்கோம். பெண்ணோட முன்னேற்றம் எல்லா வளர்ச்சியை பத்தியும் நம்ம பேசுறோம். எதுனாலும் எந்த ஒரு பிரச்சனைனாலும் எந்த ஒரு போராட்டம்னாலும் நம்ம முன்னாடி நின்று குரல் கொடுக்குறோம். இப்படி ஒரு முன்னேறிய தமிழக மாநிலத்துல எப்படி ஒரு கட்ட பஞ்சாயத்துன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு? இன்னும் ஏன் கட்ட பஞ்சாயத்துன்னு ஒரு சிஸ்டம் இருக்குன்றது எங்களுக்கு புரியல. கட்ட பஞ்சாயத்துன்றது வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி அது தவறான ஒரு செயல். தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு பாவச் செயல் நம்ம புத்தகத்துல படிக்கிறோம். ஆனா இந்த பிரச்சனை வந்து என் மாமியார் வந்து இந்த நகை வட்டி கட்டுறதுக்காக ஒரு நாள் அந்த பேங்க்குக்கு போனாங்க. அப்ப வந்து என்னடா உனக்கு லோன் வரல? என்னோட ஹஸ்பண்ட வந்து உனக்கு ஒரு லோன் வரலையே என்ன இதுன்னு வந்து கேளு பேங்க்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது சார் இந்த மாதிரி லோன் ரொம்ப நாளா அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சார் இது உங்க நீங்க வாங்கிட்டு இருக்கீங்களே ராஜ்கமல், உங்க ஃபார்ம் இருக்கு பாருங்க. யாரோ போலி கையெழுத்து போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. லோன் வந்து வாங்கியிருக்காங்க. இது என்ன ஏதுன்னு என்ன கேட்காதீங்க. பிரான்ச் மேனேஜரை கேளுங்கன்னு சொல்லிட்டு இந்த கிளரிக்கல் ஒர்க் பண்றவங்க சொல்லியிருக்காங்க. பிரான்ச் மேனேஜர் கிட்ட போய் கேட்ட உடனே நீங்க வந்து மானிய காசு இதெல்லாம் வந்து நான் ஊர் நிர்வாகி கிட்ட கொடுத்தாச்சு. மத்தபடி நீங்க அவங்க கிட்ட எல்லாத்தையுமே கேட்டுக்கோங்க. என்கிட்ட எல்லாம் வந்து இந்த மாதிரி பேச வச்சுக்கோங்க. உங்க என்கிட்ட பேசுறதுக்கு எல்லாம் தகுதி இல்ல அப்படின்னு அந்த திருப்பதி சொல்லியிருக்காரு. திருப்பதி அந்த கோளூர் பணப்பாக்கம் மேலாண்மை கூட்டுறவு சங்கத்தோட அதிகாரி, அதான் மேனேஜர். அவர் இந்த மாதிரி பேசியிருக்காரு. இது வந்து அவங்க வீடு போய் சேர்றதுக்குள்ள இந்த பேங்க் மேனேஜர் வந்து அந்த ஊர் நிர்வாகத்துல அந்த ஊர் கட்ட பஞ்சாயத்துல சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஆகி ஒரு கூட்டம் வருது. கூட்டம் போடுறாங்க. கூட்டம் போட்டு அந்த 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 கூட்டத்துக்கு முன்னாடி அந்த ஊர் நிலையில நிக்க வச்சு எங்களோட குடும்பத்தை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி என் ஹஸ்பண்டையும் எங்க மாமனாரையும் அவங்கள எல்லாருமே வந்து ஆபாசமா திட்டி சொல்லக்கூடாத அந்த ஆபாசமான வார்த்தைகள் எல்லாம் சொல்லி யார கேட்டு நீ வந்து பேங்க் மேனேஜரை போய் பார்த்த? உனக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது? அந்த பேங்க் மேனேஜரை நீ ஏன் போய் பார்த்த? பேங்க் மேனேஜரை பாக்குறது ஒரு குற்றமாடா உலகத்துல வந்து? அதாவது ஒரு இந்திய நாட்டோட குடிமகன்னா அவனுக்கு ஒரு வங்கி கணக்கு இருக்கு. இத வந்து பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒருத்தரோட கிராம நிலையில கடைக்கோடியில இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் வந்து வங்கி கணக்கு போய் சேரணும்ன்றதுதான் வந்து மோடி அரசோட இது வந்து இது எல்லாமே கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குது. இது எல்லாமே ரைட்ஸ். இப்ப நமக்கு ஒரு லோன் வரல அப்படின்னா நம்ம ஒரு பேங்க் மேனேஜர் கிட்ட நம்ம போய் கேட்கறதுன்றது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். எல்லாருமே பண்றதுதான் இது. இதை கேட்டதுக்கு என்ன எங்க ஊரை கேட்கணும். எங்க ஊர் கட்டுப்பாட்டை மீறி நீ எப்படி போய் கேட்ப? அவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபாசமா திட்டிருக்காங்க. திட்டிட்டு ஊர்ல வந்து அந்த கிராமத்துல மொத்தம் 500 பேர் இருக்கும். கிட்டத்தட்ட குடும்பம். ஆமா. ஒருத்தர் காலையும் விழணும். நீங்க குடும்பமா விழுந்து மன்னிப்பு கேட்கணும். மேனேஜரை போய் பார்த்ததுனால அது மேனேஜரை போய் பார்த்தது வந்து ஊர் கட்டுப்பாட்டை மீறிட்டோம். அது சட்டம். அவங்களோட ஊர்ல இதுதான் ஊர் கட்டுப்பாட்டை மீறிட்டா அவங்க சட்டத்தை மீறின மாதிரி. இது வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது. இந்த சட்டம் அந்த ஊருக்கு மட்டும்தான். எல்லா ஊர்ல வந்து ஒருத்தரோட காலையும் நீங்க விழணும் அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணிருக்காங்க. எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க. கெட்ட வார்த்தையில பேசியிருக்காங்க. இது மட்டும் நீங்க பண்ணல அப்படின்னா உங்க ஊரோட உங்களை காலி பண்ணி அடிச்சு துரத்திடுவோம், இல்ல ஒதுக்கி வச்சிருவோம். கொஞ்சம் சும்மா விட மாட்டோம் உங்க குடும்பத்தை. என்ன வேணாலும் நாங்க பண்ணுவோம். நான் வந்து ஏன்னா ராஜ்கமல் வந்து சென்னைக்கும் இங்க பழவேற்காடுக்கும் வந்து போறவர். நீங்க இல்லாத நேரத்துல உங்க குடும்பத்தை நாங்க என்ன வேணா பண்ணுவோம். உயிருக்கு எல்லாம் உத்தரவாதம் கிடையாது. இப்ப பாத்துக்கோ, காலில் விழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டி இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் ஒரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ஒரு எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் பட்டதாரி. அவர் படிச்சிருக்காரு. எஸ்எஃப்ஐல வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு.
முக்கியமான மாநில செக்ரட்டரி பொறுப்புல இருந்தார் எஸ்எஃப்ஐல வந்து அந்த யூனிவர்சிட்டியில வந்து. அனிதா அவங்களோட மரணத்தப்ப வந்து முதல்ல குரல் எழுப்பினது யூனிவர்சிட்டியில தான். அந்த போராட்ட தலைமை தாங்கினது என்னுடைய இணையர் வந்து ராஜ்கமல் தான். இப்படி ஒரு விஷயத்துக்காக போராடினவரு இப்போ இந்த விஷயத்துல வந்து எப்படி அவர் காம்ப்ரமைஸ் ஆக முடியும்? இது இந்த அரசியலமைப்புக்கு எதிரான ஒரு கட்ட பஞ்சாயத்துல இங்க வந்து சட்டத்தை மீறி வந்து ஒரு விஷயம் நடக்குது. அங்க வந்து கால்ல விழுனா நான் எப்படிடா கால்ல விழ முடியும்? நான் கால்ல விழ முடியாது. கால்ல எல்லாம் விழ முடியாது. இது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது. இது தீண்டாமை வன்கொடுமை. இது இப்படி எல்லாம் வந்து எங்களோட குடும்பத்தை வந்து நீங்க இப்படி அச்சுறுத்தவே முடியாதுன்னு அவர் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு. இவர் ஒரு ஜேர்னலிஸ்ட், கள போராளி. இவர் வந்து சும்மா இருக்க மாட்டாரு. எல்லா விஷயத்தையும் நோண்டிடுவாரு. எங்க என்ன நடக்குது அப்படின்னாலுமே இப்போ வேற ஒருத்தருக்கு அந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னாலுமே வந்து நைட்டு தூங்க மாட்டாருங்க. ஒரு விஷயத்துக்கும் வந்து அவ்வளவு ரிசர்ச் பண்ணுவாரு. ஏதாவது பண்ணணும் அந்த மக்களுக்காக, ஊர் மக்களுக்காக, யாராவது ஒரு விளிம்பு நிலை மக்கள் யாராவது ஒருத்தர் வந்து ஹெல்ப்னு கேட்டாங்கன்னா அவர் வந்து அது எங்க கிட்ட சரியா பேச கூட மாட்டாரு. ஏதாவது ஒண்ணு யோசிச்சுட்டே இருப்பாரு. அது ஒரு இஷ்யூல இருக்காங்க அப்படின்னா அவர் கேள்வி கேட்டா ஒரு 10 கேள்வி கேட்டா கூட ஒரு பதில் தான். அந்த அளவுக்கு ஆழ்ந்த யோசனையில இப்ப எந்த பத்திரிகையில ஒர்க் பண்றாரா இல்ல நான் வந்து மீன்பிடி தொழில்? இப்ப வந்து மக்கள் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையில ஒர்க் பண்றாரு. ஆர்டி அமைப்புல வந்து மாநில ஒருங்கிணைப்பாளரா இருக்காரு. மாவட்ட ஒருங்கிணைப்பாளரா இருக்காரு. இப்ப இந்த 4 மாதம் ஆச்சு இல்ல மேடம், இப்ப வந்து ஊர்கால்ல அவர் விழுந்தாரு. அவங்க ஊர்கால வேலை, அதனால ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க. ஊர்ல யாரும் பேசக்கூடாது, அண்ணா தண்ணி யாரும் கொடுக்க கூடாது, புழங்க கூடாது. இது இந்த நாட்டாம படத்துல வராது, இன்னும் கூட அந்த கட்ட பஞ்சாயத்து எல்லாம் நாட்டாம படத்துல வராது, அதே கதை. இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. இன்னொன்னு வந்து அங்க இருக்கிற மளிகை கடையில எங்கேயும் மளிகை ஜாமான் சாப்பாடு எதுவுமே வாங்கக்கூடாது, யாரும் எதுவும் பேசவும் கூடாது. பேசுனீங்கன்னா 50,000 ரூபாய் ஃபைன். இப்போ பிறந்து வளர்ந்தது எல்லாமே அந்த ஊர் தான் இல்லையா? பூர்வீகமா காலங்காலமா நீங்க அந்த ஏரியால ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னா நீங்க இப்ப எந்த ஏரியால இருக்கீங்க? இப்ப வந்து அவங்க அங்கேதான் இருந்தாங்க. ஒதுக்கி வச்சதுக்கு அப்புறமா கூட எப்படி அந்த இடத்த விட்டு எங்கங்க போவாங்க? அவங்க பாட்டம் பூட்டம் எல்லாருமே அந்த காலத்துல இருந்து அங்கதான் இருந்திருக்காங்க. பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே இந்த பாடுக்கெல்லாம் வந்து அவங்க சைன் பண்ணுவாங்கல்ல, பாடு எல்லாமே இவங்க பாட்டம் பூட்டம் அந்த காலத்துல இவங்களோட சிக்னேச்சர் எல்லாமே அதுல இருக்கும். பாடுக்கு சைன் பண்ண அந்த கை நாட்டு வச்சதெல்லாம் இவங்களோட பாரம்பரியமா இவங்க அங்க பரிவட்டம் கட்டி அவ்வளவு அவ்வளவு மரியாதையான ஒரு குடும்பம். இன்னைக்கு வந்து காலில் விழுந்தாதான் அந்த ஊர்ல இருக்க முடியும், இல்லாட்டி கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். இதுதான் இது நடந்தது. 50,000 ரூபாய் ஃபைன். யாராவது பக்கத்துல பேசுனீங்கன்னா 50,000 ரூபாய் ஃபைன் சொல்லிட்டாங்க. பேசுறவங்களுக்கு ஃபைன் அப்படின்றது ஃபைன் சொல்லிட்டாங்க. நீ வந்து தப்பி தவறி அந்த வீட்டுல இந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட நம்பர் யாருன்னா வச்சிருந்த அப்படின்னாலும் அது எடுக்கிறாங்க. அந்த போனை வந்து ஒருத்தரோட போனை வந்து நம்ம வந்து பாக்குறதே தப்பு. ஒருத்தரோட பிரைவசி நம்ம நோண்டுறதே தப்பு. அதை வந்து போனை பார்த்து அவங்க நம்பர் எல்லாம் பார்த்துட்டு ராஜ்கமலோட இவங்க லோகேஸ்வரி ஓகே இவங்க நம்பர் எல்லாம் இருக்குதா, இருந்துச்சுன்னா அவங்களோட நம்பரை வந்து நீ வச்சிருக்கிற 20,000 ரூபாய் ஃபைன். 20,000 ரூபாய் ஃபைன். மேடம் அந்த ஊர்ல காவல்துறை வர்றாங்களா? எங்க அன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் இந்த சம்பவம் ஸ்டார்ட் ஆகி எனக்கு கூட்டத்துக்கு என் ஹஸ்பண்ட் நான் வந்து வீட்டுல இருக்கிறேன். அப்பதான் வீட்டுல இருக்கிறேன். நீ 100க்கு போன் அடி, போலீஸ்ல போன் அடிச்சு திருப்பாலைவனம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வர சொல்லு. உடனே வந்து இங்க பிரச்சனை நடக்குது, இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து இஷ்யூ நடக்குது, இந்த மாதிரி பேங்க் ஊழல் நல்லா அப்படி சொல்லிட்டு 2 போலீஸ் அமிச்சாங்க. அமிச்ச உடனே நீ யாரு, இங்கெல்லாம் நாங்க பாத்துக்கோ, இதெல்லாம் நாங்க வச்சதுதான் சட்டம், நீ வெளியே கிளம்பு. போலீஸ்காரங்க வந்து வந்தாங்க, ஓடிட்டாங்க. எந்த அதிகாரிங்க வந்தாலும் சரி அந்த தாசில்தார் முன்னாடி அவ்வளோ ஆபாசமா பேசுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நீ வெளியில வாடா, நான் உன்னை வச்சுக்கிறேன், உன்னை வெளியில வா, நான் உன்னை அடிச்சு போடுறேன் நானு. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க அந்த போன இடத்துலயும் போலீஸ்காரங்க முன்னாடி, அதாவது அரசு இயந்திரங்கள் முன்னாடியே வந்து மரியாதை இல்லாம ஆபாசமான வார்த்தையில பேசியிருக்காங்க. அந்த கிராம நிர்வாகிகள் பேசியிருக்காங்க. இதுல பின்னணி முழுக்க யாரு அப்படி காரணம் அப்படின்னா வந்து திருப்பதின்ற அந்த பேங்க் மேனேஜர் தான். அரசியல் பின்புலம் இருக்கா? அரசியல் பின்புலம் இருக்கான்றது எனக்கு தெரியல. பேங்க் மேனேஜர் தான் இப்போதைக்கு வந்து அவர் தான் வந்து இப்போ ஒரு பயங்கரமான ப்ரெஷர் போடுறது. இதுல வந்து ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர் ராம் ராபர்ட் அப்படின்றவரும் இன்ஸ்பெக்டர் முருகேஷ் அப்படின்றவங்களும் வந்து இது ஏதோ அவங்க ரொம்ப ப்ரெஷர் போட்டு தான் இந்த விஷயத்த வந்து மூவ் பண்றாங்க. எஃப்ஐஆர் போட்டுக்கீங்களா மேடம்? எஃப்ஐஆர் வந்திருக்கு. காப்பி வந்து இன்னும் கொஞ்சம் போட்டாச்சு. போட்டுதான் நேத்து வந்து வாங்கிட்டீங்களா? சிஎஸ்ஆர் வாங்கி எஃப்ஐஆரும் எல்லாமே போட்டிருக்குது. இது என்ன அப்படின்னா இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் இந்த 12 மணிக்கு இந்த பிரச்சனைனால அசம்பாவித்ததால 2 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ராஜ்கமலை கூட்டு போறாங்க 12 மணிக்கு. அந்த பையன் மேல ஏஆர் காப்பி கூட போடல, என்னோட பிரதர் இன் லா மேல.
அந்த பையனுக்கு அடிபட்டிருக்கு கால்ல வந்து ஊர்க்காரங்க இல்ல அந்த ஊர் நிர்வாகிங்க அவங்களோட வீட்டுல எல்லாமே சேர்ந்து அடிச்சு ஒரு 30-35 பேர். இல்ல மேடம், இப்போ இது 4 மாசம் ஆயிடுச்சு இல்லையா? இது இப்ப 4 மாசம் அடிச்சதா ஆயிடுச்சு. இந்த பிரச்சனை எப்ப வந்தது? இப்ப இவர் வந்து சிறைச்சாலையில இருக்காரு இல்லையா? ஆமா, இந்த பிரச்சனை இது வந்து எப்ப நடந்தது? இதான் தாசில்தார், ஆர்டிஓ எல்லாமே போய் ரிப்போர்ட்ல சப்மிட் பண்ணி இப்போ ரிட்டு ஃபைல் பண்ற கடைசி கட்டத்தை நோக்கி நகர்ந்துருச்சு. திங்கட்கிழமை பண்ண வேண்டியது. நாங்க குழந்தைய எனக்கு 2.5 வயசுல குழந்தை இருக்கு. அவனை ஊர்ல விட்டுட்டு வந்துருந்தோம் மாமியார் வீட்டுல. சரி அவனை போயிட்டு கூப்பிட்டு எல்லாருமே கூப்பிட்டு வந்துடலாம், எப்படியோ திங்கட்கிழமைக்கு மேல பிரச்சனை வெடிக்கும் அப்படின்றதுனால எல்லாருமே வந்து சேஃபா இப்ப இந்த வந்துடலாம் கடந்த சொல்லிட்டு திங்கட்கிழமை கடந்த சனிக்கிழமை நைட்டு. ஓ, சனிக்கிழமை நைட் எதுவும் ஆகல. ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து சும்மா அந்த போன் பேசுறதுக்காக அப்படியே ஆத்தோரமா போயிட்டு போட்டு தனியா கட்டி போட்டிருக்காங்களே, ஏதாவது சேதைக்கு ஏதோ ஆயிருக்கா, சரி சும்மா போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இத பார்த்துட்டு உடனே அந்த தாக்கி அவரை வந்து உடனே வந்து பின்னால போயிட்டு தாக்கி, எங்கடா போட்டோ எடுக்கிற, எதுக்கடா ப்ரூஃப் ரெடி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு போனை தூக்கி போட்டு உடைச்சு, சிம் கார்டை புடுங்கி அதையும் உடைச்சு, சிம் கார்டை உடைச்சாங்களா, சிம் கார்டை வந்து அவங்க வச்சிருக்காங்களான்றது கூட எங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி உடைச்சு அங்கேயே வந்து சரமாரியா தாக்கியிருக்காங்க, மானாவாரியா தாக்கியிருக்காங்க. இவர் உடனே வந்து வீட்டுல என்ன பதட்ட நிலையில வந்து வீட்டுக்குள்ள வரும்போது ரொம்ப பதட்ட நிலையில வந்து நாங்க ரொம்ப பயந்துட்டோம். அப்ப கிச்சன்ல நாங்க எல்லாரும் சமைச்சிட்டு இருந்தோம், யார் நானும் அடிச்சது மாமியார் எல்லாம். மேடம்? அடிச்சது வந்து கம்பர் அப்படின்ற ஒரு ஆளு. கம்பரு ஊர்ல வந்து ஒரு சில பேர் இந்த வெற்றி அந்த அந்த ஊர் நிர்வாகத்துல தான். இதுல வந்து பரந்தாமன் ஒரு ஆளும் இருக்கிறாரு. ஆனா பரந்தாமனை வந்து திட்டமிட்டே மறைக்கிறாங்க. இந்த இந்த பிரச்சனையில வந்து பரந்தாமன்ற ஒரு ஆளை, ஊர் நிர்வாகிய, அவரும் வந்து ராஜ்கமலோட சித்தப்பா, அவரோட அப்பாவோட தம்பி. இது திட்டம் போட்டு இந்த என்ன பிரச்சனைக்காக இதை மறைக்கிறாங்கன்றது தெரியல. இன்னும் அவங்க மேல வந்து முன்விரோதம் இருக்கா அவர் சித்தப்பாக்கும்? முன்விரோதம்ன்றது கிடையாது. இது எப்படி அப்படின்னா இவங்க எல்லாருமே அந்த லாபத்தை வந்து அனுபவிச்சிருக்காங்க. அந்த தாட்கோ லோனோட மானியத்தை வந்து அந்த மானியத்தால வந்து இவங்க எல்லாருமே லாபம் அடைஞ்சிருக்காங்க. இது அவங்களுக்கு நாளைக்கு வெளியில தெரிஞ்சிச்சு, இவங்க எல்லாருமே அரெஸ்ட் ஆயிடுவாங்களோன்ற பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க நிறைய தவறுகளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேயும் அது போட்டு அடிச்சு என் மாமியாரோட மாரப்ப பிடிச்சி இழுத்து அவங்களும் மானபங்கப்படுத்தி அவங்களையும் கீழே தள்ளி, குழந்தைய வச்சுட்டு நிக்கிறேன். எனக்கு ஏதாவது அந்த அட்லீஸ்ட் அந்த சண்டையை வந்து பதிவு பண்ணலாம், அந்த வீடியோவை பதிவு பண்ணலாம் அப்படின்னா கூட குழந்தைய எங்கன்னா விட்டுட்டு நான் என்ன மேடம் பண்றது? குழந்தை மேல முதுகுல கல்லு போட்டானுங்க. உள்ள போயிட்டோம், கேட்டு சாத்திட்டு உள்ள போயிட்டோம். ஆனா வந்து அந்த செவர் இருக்கு இல்லையா, அது மேல கல்லு தூக்கி அடிக்கும் போது முதுகு மேல பட்டுருச்சு, குழந்தையோட முதுகு மேல பட்டுருச்சு. ரொம்ப பதறிட்டேன். அவன் குழந்தையும் அழுதுட்டான், நானும் அழுதுட்டேன். அப்புறம் வந்து சமாதானப்படுத்தி நான் உள்ள கூட்டு போயிட்டேன். இப்போ எது முக்கியம்னு பார்த்தா நம்ம குழந்தையோட உயிர் தான் முக்கியம்னு வச்சுக்கோங்க. உள்ள நான் வந்து கூட்டு போய் நான் கதவை தாப்பல் போட்டேன். போனை உடைச்சிட்டாங்க. இப்ப கான்டாக்ட் பண்றதுக்கு யாருமே இல்ல. என்ன பண்றதுன்னு எல்லாம் பதட்ட நிலையில உள்ள போயிட்டு என்ன பண்றது எல்லாத்தையும் உடைக்கிறானுங்க. கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே உடைச்சு உள்ள வந்துட்டானுங்க. நீங்க வெளியில வாடாதீங்க, இந்த குடும்பமே உயிரோட போகலாம். எத்தனை பேர் பண்ணாங்க? 30ல இருந்து 40 பேர் இந்த ஒரு கிராமத்துல அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய 30-40. ஆமா, அந்த நிர்வாகம் அது அந்த நம்ம தெளிவா பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கிராமத்துல வந்து சாதாரண ஜனங்க இருக்காங்க, அங்க வந்து பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. அவங்கள நான் வந்து இதுல வந்து நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நானு அவங்களால எதுவும் பேச முடியாது. ஏன்னா அவங்க மேலேயும் அந்த ஊர்ல ஒதுக்கப்படுவோம் அப்படின்ற அந்த பயத்துல அவங்க வந்து எதுவுமே பேச மாட்டாங்க. அவங்க வந்து வேடிக்கை தான் பாக்குறாங்க. அவங்களால எதுவுமே கேட்க முடியல, வேடிக்கை மட்டும் தான் பாக்குறாங்க. அவங்களுக்கு இந்த சப்போர்ட்டும் இல்ல. சாதாரண ஜனங்க எதுவும் பண்ண முடியல, எந்த சப்போர்ட் இல்லாம எதுவுமே பண்ண முடியல. ஊர் நிர்வாகத்தை மீறி காலகாலமா இது 200 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இருக்கு. இது வந்து சுதந்திர போராட்டத்துக்கு, அதாவது சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே இந்த கட்ட பஞ்சாயத்து அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து இருந்துட்டு இருக்கு. குப்பத்துல வந்து போன் இருந்தது, என் போன் பத்திரப்படுத்தி வச்சிருந்தேன். உடனே ஆர்டி அமைப்பு மூலமா ராஜ்கமல் அந்த ஒருங்கிணைப்பாளரா இருக்காரு இல்லையா, அந்த அமைப்புக்கு தகவல் கொடுத்து, ரமேஷ் தன்ராஜ் அப்படின்ற ஒருத்தர் தகவல் கொடுத்து, அப்புறம் அந்த மாநில தலைவர் அவருக்கும் தகவல் எல்லாம் கொடுத்து எல்லாரும் வந்தாங்க. மாநில தலைவர் அப்புறம் அவங்க எல்லாருமே செக்ரட்டரி எல்லாருமே வந்து அப்புறமா வந்து கால் பண்ணி போலீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, போலீஸ் நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்களாம் அடுத்தடுத்து போன் பண்ண பயங்கர பதட்டத்துல. இவங்க அப்பா அங்க காட்டுப்பள்ளியில எல்என்டில வந்து வேலை பாக்குறாரு. அங்க வந்து கான்ட்ராக்ட் முறையில வேலை பாக்குறாரு. அவர் விழுந்து அடிச்சுன்னு ஓடி வராரு. என் குடும்பம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே, என்ன பண்ணிட்டாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஓடி வராரு. நேரா நீங்க நந்தியம்பாக்கம் போயிருங்க, இங்க வந்துடாதீங்க, நீங்க வந்து இந்த திருப்பாலைவனம் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுங்க அப்படின்ட்டாங்க. சரி, திருப்பாலைவனம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவருக்கு அங்க நேரா வந்து வண்டி எடுத்துட்டு அவர் விழுந்தாச்சுன்னு ஓடுறாரு. அவரு எங்களால வெளியில வர முடியல, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல.
அப்புறம் கடைசியா போலீஸ் வந்துருச்சு. அது எப்படியும் வந்து அந்த ஏதாவது ஒருத்தரோட உயிர் போயிருந்தா கூட சத்தியமா வந்து இது என்ன ஆயிருக்கும்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு என்ன வேணா நடந்திருக்கலாம், எங்க குடும்பத்துக்கு என்ன வேணா நடந்திருக்கலாம். 3 போலீஸ் 4 போலீஸ் வந்தாங்க. வந்து எல்லாத்தையும் விலக்கி விட்டாங்க. விலக்கி விட்டுட்டு கிளம்புங்க, இங்க இருக்காதீங்க, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல இருந்து சனிக்கிழமை நைட்டு இங்க கிளம்பி வந்துட்டீங்க? சனிக்கிழமை இல்ல, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன், அந்த கம்ப்ளைண்ட், இந்த ஹாஸ்பிட்டல் இதெல்லாமே பார்த்து முடிச்சுட்டு என் ஹஸ்பண்ட வந்து தந்திரமா ஏசி இன்ஸ்பெக்டர் இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு ப்ரெஷர்ல வந்து ரொம்ப ப்ரெஷர் பயங்கரமா போட்டு ஒரு பொய் வழக்கு அவர் மேல போட்டு விமன் ஹாரஸ்மெண்ட் அடிதடி, இவங்க தான் அடிச்சாங்க, அவங்க அடிக்கல, இவங்க தான் அடிச்சாங்க, சட்டையை கிழிச்சாங்க, அடிதடி வழக்கு. கம்பர் அப்படின்ற அவங்க சித்தப்பாவோட ஒய்ஃபை வந்து இவர் அடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொலை முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, அதாவது நான் பெயிலபிள் அஃபென்ஸ் இது வந்து விமன் ஹாரஸ்மெண்ட்ன்றது. திட்டமிட்டே வந்து இந்த 2 பொய் வழக்கு அவர் மேல போட்டிருக்காங்க. சிஎஸ்ஆர் காப்பி உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். வந்து என்ன பண்ணாங்கன்னா 12 மணிக்கு அங்கேயே ஒரு ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு, அவர் வாமிட் எடுத்துட்டு இருக்காரு, அவர் காலையில இருந்து சாப்பிடல. அவருக்கும் நெஞ்சு வலி, அவங்க அம்மாவுக்கு வந்து ஹார்ட் பேஷண்ட், அவங்களும் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஏஆர் காப்பி வாங்கிட்டு அவங்க பழவேற்காடுல இருந்து ஆம்புலன்ஸ் மூலமா நம்ம அமிச்சிட்டோம். எங்க ஹஸ்பண்டுக்கும் வந்து உடம்பு முடியல, அங்கேயே வந்து நிறைய வாமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, கை கால்லாம் ஒரு மாதிரி அவருக்கு வடவடன்னு ஆயிடுச்சு, நெஞ்சு தலைவலி எல்லாமே ஒரு மாதிரி வர ஆரம்பிச்சு. ஏன்னா அடி வாங்கியிருக்காங்க, அவருக்கு உள்காயம். ஏன்னா அந்த கட்டை நம்ம போட்ல இந்த கட்டை எடுப்போம், அடிச்சுட்டாங்க மேடம், அடிச்சுட்டாங்க, சரமாரியே அடிச்சுட்டானுங்க. 2 பேருக்குமே ரத்த காயம், அடிச்சுட்டானுங்க. இத ஒரு பெரிய இஷ்யூவாவே அவங்க பண்ணல பாருங்க. அந்த கட்டை இருக்கு பாத்தீங்களா, அந்த போட்ல அந்த கட்டை, அந்த துடுப்பு மாதிரி யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஃபர்ஸ்ட் அந்த அதை வந்து வழிக்கு கொண்டு வரதுக்கு நம்ம எடுக்கிறது அந்த துடுப்பு மாதிரி யூஸ் பண்ணுவோம். அந்த கட்டையை எடுத்து அடிச்சிருக்கானுங்க கையில, அப்புறம் அந்த வயிற்றுல கூட அதை அடிச்சது. உள்காயம் கண்டிப்பா இருந்திருக்கும், உள்காயம் இல்லாம இருக்காது. அப்புறம் இங்க கீர்ன அந்த காயங்கள் இங்க இங்க அப்புறம் இங்க அந்த கைகள்ல எல்லாம் காயம் இருந்தது. பிரதர் இன் லாக்கு வந்து கால்ல ரத்தம், இந்த சைட்ல இந்த ரிப்ஸ் இருக்கு இல்லையா, அங்க வந்து ஒரு மட்டை எடுத்து அடிச்சிருக்காங்க, அது இப்படி பதிஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாமே ஆச்சு. அதாவது பொன்னேரி ஹாஸ்பிட்டல்லயே வந்து பாதுகாப்போட அனுப்புறாங்க, ரிமாண்ட் பண்றதுக்காக தான் கூடவே போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்படியே வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் அப்படியே லாக் பண்ணி ரிமாண்ட் பண்ணிடலாம். இவர் மேல யார் வழக்கு போட்டது? யார் மேல? ராஜ்குமார் மேல. கம்பர் அப்படின்றவங்களும் அந்த ஊர் நிர்வாகத்துல. கம்பர் யாரு? அவங்க ஊர்ல கம்பர் வந்து ஊர் நிர்வாகத்துல முக்கியமான ஒரு நிர்வாகி. அண்ட் ராஜ்குமாரோட சித்தப்பா. என்ன அவங்க அடிச்சாங்க, அப்போ அங்க பஞ்சாயத்துல அப்ப நின்னப்ப வந்து வெள்ளை சட்டை போட்டுட்டு இருந்தவரு அப்புறமா ஒரு கிழிஞ்ச சட்டையை வந்து மாட்டிட்டு வந்து கிழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னு டிராமா பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து அழகா வந்து காப்பாத்தி வெளியில கொண்டு வரதுக்கு பரந்தாமன் ஒருத்தர் வராரு. பரந்தாமன் வந்து என் மாமனாரோட பிரதர் தான், அவரும் சிப்ளிங் தான். அவரு வந்து அவர் பயங்கரமா வேலை பார்ப்பாரு. அவரும் சேர்ந்துதான் வந்து இந்த எல்லாத்துலயும் இதுல வந்து உடந்தையா இருந்தாரு. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் எழுதி கொடுத்து அங்க அட்மிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியும் அசிஸ்டன்ட் கமிஷனர் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் அங்க வராங்க. ஒரு இந்த கேஸ், இந்த அடிதடி கேஸுக்காக ஏசி வராரு அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த வழக்கோட தீவிரத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு யார் ப்ரெஷர் போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் திருப்பதி தான். திருப்பதி அந்த பணம்பக்கம் குழுவோட பேங்க் மேனேஜர். அவர் மேல ஏதாவது என்கொயரி பண்ணாங்களா? பேங்க் என்கொயரி போயிட்டு இருக்கு, 4 மாசம் ஆச்சு. அட்லீஸ்ட் அந்த ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி ஒரு 90 டேஸ்க்குள்ளேயாவது ஏதாவது சப்மிட் பண்ணிருக்கணும். என்ன சப்மிட் பண்ணிருக்காங்க, என்ன ஆதாரத்தை என்ன என்கொயரி, அட்லீஸ்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போதாவது ஒரு சஸ்பெண்டாவது பண்ணாங்களான்னு கூட தெரியல. அவர் சுதந்திரமா தான் சுத்திட்டு இருக்காரு. இந்த ஊர் நிர்வாகிகளும் இப்ப சுதந்திரமா சுத்திட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்காக ராஜ்கமல் தோழர் மட்டும் தனியாக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாரு. கண்டிப்பா. ஏன்னா தனியான்றது வந்து இப்ப நிறைய பேரு தனியா பண்றாரு, தனியா போராடுறாரு, தனியா அப்படின்றது கிடையாது. அந்த ஒரு ஆளு முன்னெடுத்ததுனாலதான் பழவேற்காடுல ரோடு வந்துச்சு. அந்த ஒரு ஆளு முன்னெடுத்ததுனாலதான் அங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு. அதே ராஜ்கமல் முன்னெடுத்ததுனாலதான் அங்க வந்து பழவேற்காடுல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. இப்படி பல விஷயங்கள், அந்த நிறைய அந்த உள்ள இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல தீண்டாமை வன்கொடுமையை தட்டி கேட்கறது, ஒவ்வொரு விஷயத்தையும் கவர் பண்றது, அந்த ஊடகத்துறையில வந்து ஒரு தீவிரமா வேலை பார்க்கறது, எல்லா விதமான விஷயங்களையும் ஒரு அந்த ஊருக்காக எல்லாத்தையுமே பண்ணி கடைசியில அந்த ஊர் ஜனங்களே வந்து கடைசியில கைவிட்டாங்க. யாரும் ஆதரவா வர, ஏமாந்தவங்க கூட வரவே இல்லை இல்லையா? ஏமாந்தவங்க, அந்த காசுல ஏமாந்தவங்க, வெறும் மானிய காசு கூட போதும்பா கஷ்டப்படுறவங்க வந்து. நான் என்கிட்ட வந்து 4 சவரன் நகை இல்ல, 10 சவரன் 15 சவரன் நகை இருக்கும். இல்லீகலா வந்து 15 சவரன் நகையை வச்சுட்டு நிறைய காசு வாங்கியிருக்கிறாங்க. என்கிட்ட நகையே இல்லை அப்படின்னா மானிய காசு மட்டும் 89,000,
அதுல வந்து வெறும் 20,000. ஆக்சுவலி வந்து ஒரு பிளாஸ்டிக் சேர்ல வந்துட்டு ஒடுக்கப்பட்ட மக்களை உட்கார வைக்கும் பொழுது அதுக்கு மிகப்பெரிய ஒரு இஷ்யூஸ் எல்லாம் வருது. நிறைய திரைப்படங்கள் அது சார்ந்தெல்லாம் எடுத்துட்டு இருக்கிற பொழுது இந்த மாதிரி ஊர் மக்கள் காலில் விழணும் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் கூட இருக்குது அப்படின்றது கூட கவர்மெண்ட் தெரியலையா? இதுல அதை முன்ன எடுத்துக்கீங்களா, நீங்க கொண்டு போயிருக்கீங்களா? இது ஆக்சுவலா வந்து முதல்வர் தனிப்பிரிவுக்கு நீங்க மனு கொடுத்துருக்கீங்களா மேடம்? முதல்வர் அவர் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு. இந்த 4 மாசத்துக்கு முன்னாடி அந்த டாக்குமெண்டோட நியூஸ் ஐ மீன் சாரி ஒரு தனியார் நியூஸ் சேனல்ல வந்து தனியார் நியூஸ் சேனல்ல ஆல்ரெடி நியூஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. நியூஸ் எல்லாமே வந்துருச்சு. அதுல அவங்க கிராமத்துல காலில் விழுந்தது முத கொண்டு அதுல ப்ரூஃபா வந்து எல்லாமே அந்த வீடியோல போட்டிருப்பாங்க. என் ஹஸ்பண்ட் எல்லாமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு. அதுல வந்து எல்லாமே போட்டிருக்காங்க. அந்த நியூஸுக்கு அப்புறம் அவர் பண்ண எல்லா செயலுமே வந்து காவல் ஆணையர், கவர்னர், இவங்க குடியரசுத் தலைவர், சிஎம் செல், இப்படி கிட்டத்தட்ட ஒரு 8ல இருந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 8ல இருந்து ஒரு 9 முக்கியமான கவர்மெண்ட் துறையில வந்து அவர் வந்து எல்லா லெட்டருமே போஸ்டல் தபால் மூலமாவும் நேரடியாகவும் வந்து கொடுத்துருக்காரு. எல்லாத்துக்கான ப்ரூஃபும் இருக்கு, வச்சிருக்காரு. இதெல்லாம் கொடுத்து 4 மாசம் ஆச்சு. இவ்வளவு பெரிய ஊழல் பண்ணி என்கொயரி பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி அவர் அந்த சிஎஸ்ஆர் காப்பி போட்டாங்க இல்லையா, அந்த கம்ப்ளைண்ட், இந்த ஊழல் ரீதியான அந்த கம்ப்ளைண்ட் இன்னும் ஒருத்தர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல. ஒருத்தர் மேல எஃப்ஐஆர் ஃபைல். ஒரு எத்தனை பேர் நீங்க கொடுத்திருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 9-10 பேர் இருக்காங்க. அந்த கொடுத்த கம்ப்ளைண்ட்ல 9-10 பேர் கிராம நிர்வாகிகள் 9-10 பேர் இருக்காங்க. திருப்பதி மேனேஜரும் அதுல வந்து திருப்பதின்ற ஒரு மேனேஜரும் ஒருத்தர். அவர் தான் வந்து ஆக்சுவலா அவரும் ஒருத்தர் இல்ல, அவர் தான் ஃபர்ஸ்ட். அவர் தான் A1 அக்யூஸ்ட். அதுக்கப்புறம் தான் அந்த கிராம நிர்வாகிகள்லாம். முதல்வருக்கு என்ன கோரிக்கை வைக்கிறது? இதுதான் இது சமூக நீதி ஆட்சி. எங்களோடது வந்து சாதி மறுப்பு திருமணம். நான் வந்து பெரியார் திடல்ல சுயமரியாதை திருமணம் பண்ணிக்கணும்ன்ற கொள்கையோட இருந்த பொண்ணு. அது ஒரு எக்ஸ்டென்ட்ல வந்து அது ஒரு கனவா மாறிடுச்சு. இந்த காதல் திருமணம் நடந்தது கூட அந்த முறையில தான் நடந்துச்சு. எனக்கு தந்தை பெரியார் மேல ஒரு நிறைய பற்று எனக்கு வந்து. ஏன்னா வந்து பெண் அடிமைத்தனம், பெண் சுதந்திரம் எல்லா விஷயத்தையுமே பேசியிருக்காரு. அதனால வந்து எனக்கு தந்தை பெரியார் மேல ரொம்ப பெரிய பற்று எனக்கு. தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் வந்து நிறுவன ஒரு தமிழ்நாடு இது. 1000 குற்றவாளிகள் கூட வந்து தப்பிக்கப்படலாம். ஆனா ஒரு நிரபராதி வந்து தண்டிக்க கூடாது. இப்ப எங்க குடும்பம் வந்து இந்த பிரச்சனையால அதாவது ஒரு பெரிய மிகப்பெரிய பூதம். இது வந்து ஒரு இது ஒரு சின்ன அடிதடி விஷயம் கிடையாது. அடிதடி விஷயம் பாத்தீங்கன்னா இது ரொம்ப சின்ன பிரச்சனை. இது வந்து ஒரு பூதாகரமா நீங்க பாக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது அந்த தாட்கோ ஊழல் லோன். ஆதி திராவிடர்களுக்காக, SC ST மக்களுக்காக தமிழக அரசு, இந்திய அரசு கொடுக்குற இந்த சலுகையை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. அந்த ஊழலை வெளியே கொண்டு வரும். இந்த ஸ்கேம், முக்கியமா அந்த ஸ்கேமை வெளியில கொண்டு வாங்க. இந்த ஸ்கேமை வெளியில கொண்டு வரணும்னு நினைச்ச ராஜ்குமாரோட உயிருக்கு ஆபத்து. அவருக்கு மட்டும் இல்ல, அவரோட குடும்பத்துக்கும் த்ரெட் இருக்கு. அந்த குடும்பத்தோட உயிருக்கும் ஆபத்து. நாளைக்கு ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு நடக்குது அப்படின்னா அதுக்கு அந்த திருப்பதி அவங்களோட அந்த கூட்டு சேர்ந்திருக்கிற அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர், இன்ஸ்பெக்டர், அந்த ஊர் நிர்வாகிகள், கிராமத்தோட ஊர் நிர்வாகிகள் எல்லாருமே சம்பந்தப்பட்டுதான் நடக்கும். இதுதான் பண்ணியிருக்காங்க. சோ தமிழக அரசு, தமிழக முதல்வர் இதுக்கு கண்டிப்பா வந்து உடனே நடவடிக்கை எடுக்கணும். தனிநபர் பிரச்சனை கிடையாது. ஆண்டாண்டு காலமா வந்து விளிம்பு நிலையில இருக்கிற மக்களோட முன்னேற்றத்துக்காக இது தமிழக அரசு பண்றது. இதுதான் இந்த சமூக நீதி அரசு பண்ற இந்த சலுகையில வந்து இவ்வளவு ஊழல் நடக்குது. இது கண்டிப்பா வந்து தமிழ்நாடு அரசோட கவனத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு தமிழ்நாடு அரசு கண்டிப்பா இது ஒரு உரிய நடவடிக்கை எடுத்து, இரும்பு கரம் கொண்டு இந்த உரிய நடவடிக்கை எடுத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும். கட்ட பஞ்சாயத்தை எல்லா கிராமத்திலயும் ஒழிக்கணும். அரசியல் கட்சி தலைவர்கள் யாராவது வந்து பார்த்தாங்களா மேடம்? இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா? இருக்காங்க, சப்போர்ட் பண்ணிருக்காங்க. தெரிஞ்சவங்க. ஏன்னா ராஜ்கமல் வந்து எல்லாருமே பாத்துட்டு இருப்பாரு. ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு முன்னாடியே வந்து நிறைய விஷயம் ஃபோர்காஸ்ட் பண்ணி தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். மீனவ சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சங்கம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அதோட தலைவர் அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். இல்ல, அதுதான் ஒரு ஊருக்குள்ளயும் ஒரு ஊர் கட்டுப்பாடு. ஒரு ஊர் கட்டுப்பாட்டை மீறி இன்னொருத்தர் வந்து சப்போர்ட் பண்ண முடியாது, உள்ள வர முடியாது. உள்ள வந்தீங்கன்னா அவங்களையும் வந்து ஏதாவது பஞ்சாயத்து மீறி எதுவும் நடக்காது. போலீஸே வந்து உள்ள வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. போலீஸே விரட்டி அடிச்சிட்டாங்க, போலீஸே ஓடிட்டாங்க. எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க வந்து வழக்கு பதிவு பண்ணீங்க? பழவேற்காடுல எங்க? திருப்பாலைவனம் போலீஸ் ஸ்டேஷன், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், பொன்னேரி வட்டத்தை சார்ந்தது. சரி, இதுதான் நடந்துச்சு. சோ
நாங்க ராஜ்கமல் எப்பவுமே ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணுவாரு. இந்த மாரி பிரச்சனை ஃபியூச்சர்ல இப்படிதான் ஒரு பிரச்சனை வெடிக்கும். கண்டிப்பா இதுக்கான ஆதாரங்கள நம்ம திரட்டணும். முதல்ல அந்த ஆதாரத்த திரட்டி, என்னென்ன பண்ணணும் அப்படின்றத வந்து ஓரளவுக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையுமே செட் பண்ணக்கூடிய ஆள். ஏன்னா வந்து அவரு எல்லார் கூடயும் நெருக்கமா இருப்பாரு, அரசியல் தலைவர்களோட. ஏன்னா வந்து ஒரு ஒரு அ மாநில மாநில ஒரு பெரிய மாநில கட்சியோட உறுப்பினரா இருக்காரு. மாநில ஓ! கட்சியோட உறுப்பினரா இருக்காரு. ஆ நாங்க வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் வந்து நாங்க தொடர்பு கொள்ள ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். ஆ ஒரு முக்கியமான சேனல்கள்லயும் வந்து நாங்க அது முன்னாடி இந்த அசம்பாவிதங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நாங்க இத எக்ஸ்போஸ் பண்றதுக்காக நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். குடும்பமா சேர்ந்து. ஸோ எங்க குடும்பத்துக்கும் பாதுகாப்பு வேணும். இந்த கட்ட பஞ்சாயத்து சிஸ்டம் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாலயே ஒழிக்கப்படணும். இந்த தீண்டாமை கொடுமை எல்லா இடத்துலயும் ஒழிக்கப்படணும். நன்றி.